கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. சிறுபிள்ளையாகிய உங்களுக்கு இன்றைய நாளில் கூட நீதிமொழிகள் 19 அதிகாரம் 27வது வசனத்தில் பேசுகிறோம். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதங்களை கேளாதே. நமக்கு அறிவை தரக்கூடிய நல்ல போதங்களை கேளுங்க, நம்ம ஞானம் அடையலாம். கெட்ட போதங்களை கேட்டுட்டு அங்கே குடிக்க போகலாம், இங்கே போகலாம், அது நல்லா இருக்கும், அந்த பிஸ்னஸ் நல்லா செய்யலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகலாம், அது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே போகலாம், டிவிக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், டீ கொடுக்குறாங்க, அந்த மாதிரி போதலும் கேட்காதீங்க. அப்போது நல்ல போதை கேளுங்க. அப்போ உங்கள் கூட இருந்து நல்ல அறிவு வரும், நல்ல புத்தி கிடைக்கும், நீங்கள் மேன்மேட முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது இல்லைன்னா முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல போதை கேளுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம்ஸ் டைமில் என்ன பண்ணுவாப்பில் சில ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், நம்மளாம் குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம்டா அப்படிம்பா. என்னது குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படிம்பாப்பில். ஒரு இடத்துல அப்படி தான் பண்ணாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். பரிட்சை வருது, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், குரூப் ஸ்டடி பார்த்து உட்காந்து படிக்கலாம். அப்போ எனக்கு தெரியாது நீ சொல்லி, உனக்கு தெரியாதுல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி அது நல்ல யோசனை அப்படி என்ன பண்ணிட்டாங்களாம். 4 பசங்க சேர்ந்து, சரி யாரோ ஒரு பேரண்ட்ஸு யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அது போய்ட்டு அங்கே போய் இருக்கலாம். ஒரு பணக்காரர் தானே, என் வீட்டுக்கு வாங்கடான்னு சொல்லி அங்கே போனால், அங்கே வீடு நல்லா இருக்கும், டேபிள் சேரெலாம் போட்டு நல்லா வசதியாக இருந்தேன். சரி அங்கே போய் உட்காந்துட்டாங்களாம். எல்லாம் குரூப் படித்தாங்களா, முதல் நாள் நல்லா படித்தாங்களா, இந்த அறிவு படித்தான். ஒன்று தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்களாம். அப்போ அவன் தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் ஒரு நாள் கன்சல்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குது. நல்ல ஒரு வாரம் நல்லா போயிட்டு தான் நல்லா படித்தாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு என்னடா போர் அடிச்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, போர் அடிச்சு இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படி என்ன பண்ணானா, நான் பணக்காரன் விட்டானுமா, சரி நம்ம போகலான்டா, போய் இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் இன்றைக்கி அப்படின்னா. எல்லோரும் ஐயோ வேண்டாம், பரிச்சை நேரத்தில் சினிமாக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னாக்கா. அதான் ஒரு நாள் இருந்தேனே, ஒரு நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்ன பண்ணணும், சினிமாவுக்கு போகலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டுட்டாப்ல. சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சினிமாவுக்கு அங்கே போய் நல்ல படத்தில் பார்த்துட்டு வந்துட்டு படிக்க முடியுமா, நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இது பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, அவங்க போயிட்டாங்க. அங்கே போய் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருந்துட்டாங்க. அடுத்த நாள் போனாங்க. அடுத்த நாள் போய் கொஞ்சம் நேரம் படித்தாங்களாம், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒருத்தருக்கு திடீர்னு யோசனை தான், என்னடா போர் அடிக்குது, இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஹோட்டல் போய் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம்டா பாடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாம் 4 பேர் என்ன பண்ணிட்டாங்களாம், ஹோட்டல் போனாங்களாம். நல்லா சாப்பிட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன பண்ண முடியும், படிக்க முடியுமா? அந்த ரூமில் உட்காந்தானோ ஒருத்தர் அப்படியே தூங்கிட்டாங்க. ஓப்பா நல்லா சாப்பிட்டுங்களா, நல்லா தூக்கம், அப்படியே தூங்கிங்களா, டைம் ஆச்சா 8 மணி ஆச்சு, சரி வீட்டுக்கு போகலாம்டா அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டானா. அன்றைக்கி படித்தானுங்களா, படிக்கல. இப்படியே ஒரு வாரம் போச்சான், பரிட்சை வந்துடலாம். இதில் ஒருத்தன் ஒரு பையன் இங்கே படிக்கல, வீட்டில் போய் உட்காந்துட்டான். வீட்டில் உட்காந்து 10 மணி வரைக்கும் படித்தானோ. இந்த டியூஷனி போயும் கூட பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம படிக்கணும்னு சொல்லி அவன் அவனாக படித்தானோ. மற்ற 3 பசங்க என்ன பண்ணிட்டானுங்களா, இதே பாது படித்தாச்சுன்னு அப்படியே தைரியத்தில் உட்காந்துட்டானுங்களா. அவன் என்ன பண்ணிட்டான், ஏன்னா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், கஷ்டப்பட்டு படித்தா வீட்டுக்கு உட்காந்து படிச்சிட்டானோ, குரூப் இல்லாமல் அங்கே போய் படித்தானோ. அப்போ பரிட்சை வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, நல்ல மதிப்பை வாங்கிட்டானோ. இந்த 3 பேர் என்ன பண்ணானுங்க, ஜாலியாக இருந்தவனுங்க கெட்டு போயிட்டாங்க, பரீட்சையில் ஃபெயில் ஆகி கெட்டு போயிட்டாங்களாம். அப்போதும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, நல்லா குரூப் பண்ணலான்னு. ஆனால் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுது, இப்படி தான் இருக்குது. அதான் இந்த நல்ல போதைகள் ஒன்று நல்ல போதமாக இருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அப்போ அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அவன் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த 7 பையன் நம்மளை படித்து நல்ல முன்னேற்றம் பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குரூப் ஸ்டடி படித்தாலும் சரி, எந்த விதம் இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்யணும். அப்போது தேவன் நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கப்படுகிறார். கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாது, நல்ல நண்பர்களை சேருங்க, நல்ல போதத்தை கேளுங்க, டீச்சர் சொல்கிறது நல்ல போதத்தில் கேட்கணும்.
ஒரு சில டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நல்லா கொஸ்டின் பேப்பரே கொடுத்துருவாங்களாம். அதையே நம்பி விழுந்து விழுந்து படிப்பாங்களாம். அது பார்த்தா அந்த ஃபஸ்ட்டே வராதாம். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? அவர் கொஸ்டின் கொடுக்கறது மட்டும் படிக்கக்கூடாது. எல்லாம் படிக்கும். புக்கில் இருக்க எல்லாம் படிச்சு பாருங்க. அப்போ இந்த கேள்வி இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு படிக்கலாம் முடியும். சில அது டீச்சர் சொல்லணும். டீச்சருக்கு தெரியாதா? டீச்சர் எல்லாம் தெரியும். டீச்சருக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நீங்களும் படிக்கணும். நீங்கள் முக்கியமாக படிச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால் நல்ல போதகங்களை கேளுங்க. அறிவு தரக்கூடிய போதகம் கேளுங்க. அறிவு தரக்கூடிய இல்லாத போதகத்தை கேட்காதீங்க. கேட்டு கெட்டு போகக்கூடாது. அப்போ தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. இப்போ இருந்தே ரெடி பண்ணுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.